ஓம் காலபைரவா போற்றி. நாய்களும் நரிகளும் கத்திக்கொண்டிருக்கின்ற இந்த இரவு வேளையிலே காதல், காமம், காதல், கடவுள் என்கிற ஒரு நிலையை பற்றி பார்ப்போம். காமம் என்பது உடல் சார்ந்தது, காதல் என்பது மனம் சார்ந்தது, அதற்கப்புறமாக உள்ளது உயிர், அது காந்தம் சார்ந்தது, அதற்கப்புறமாக உள்ள ஆன்மா கடவுள் சார்ந்தது. இப்போது உடல், மனம், உயிர், ஆன்மா என்கிற 4 பகுதிகள் உண்டு. அதில் உடல் என்பது காமம் சார்ந்தது, காதல் என்பது மனம் சார்ந்தது, காந்தம் என்பது உயிர் சார்ந்தது, கடவுள் என்பது ஆன்மாவை சார்ந்தது. இப்போது காமம் என்பது உடலும் இணையக்கூடியது, காதல் என்பது மனமும் இணையக்கூடியது, உயிரும் இணையக்கூடியது, ஈர்ப்பு உடையது. காந்தம் அது ஜீவகாந்தம், வான்காந்தம் என 2 வகைப்படும். இப்போது கடவுள் இந்த உடல், மனம், உயிர் 3ஐயும் கடந்து உள்ளே இருக்கக்கூடியவர் தான் கடவுள். இந்த உடல், மனம், உயிர் வரை நாயகன் நாயகி இணைந்த நிலை இருக்கும். கடவுள் நிலையிலே ஆணுமில்லை பெண்ணுமில்லை என்ற பேதமற்ற அபேத நிலையில் இருப்பார்கள். அதுதான் பரமான்மா. ஜீவான்மா என்பது உயிர் பெண், பரமான்மா என்பது ஆண் ஆன்மா. கடவுள் வான்காந்தம் ஆணாகவும் ஜீவகாந்தம் பெண்ணாகவும் உள்ளது. ஜீவகாந்தம் நமக்குள்ளாக இயங்குகிறது, வான்காந்தம் வெட்டவெளியாக வானமாக உள்ளது. வெட்டவெளி தன்னை மெய்யென்று இருப்பார்க்கு பட்டை மெதுக்கடி குதம்பாய் பட்டை மெதுக்கடி என்று வான்காந்த தத்துவம் அறிந்து, பரம்பொருள் நிலையறிந்து, கடவுள் நிலையறிந்து, இந்த ஜீவகாந்தத்திலிருந்து வான்காந்தத்தை பெற்று வாழ்வோம். காமம் என்கிற உடல், காதல் என்கிற மனம், காந்தம் என்கிற ஜீவான்மா, பரமான்மா, நாயகி நாயகன் இணைந்த நிலையை உணர்ந்து கடவுள் என்கிற நிலையை பற்றி வாழ்வோம். பரமான்மா பரம்பொருளை பற்றி வாழ்வோம். நண்பர்களே, வாழ்த்துக்கள். இப்படி காமம், காதல், காந்தம், கடவுளை அறிந்து பரம்பொருள் நிலை பற்றி வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கடவுள் நிலையறிந்து வாழ்வோம். இதுதான் எமது குறிப்பு. வாழ்த்துக்கள்.